வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 63,835 அதிகரித்துள்ளது. மேல் மாகாணத்திலிருந்து 52.59 வீதமான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த நிலையில் கிழக்கு மாகாணத்தில் 4.77 வீதமான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் வடக்கு மாகாணத்தில் 1.56 வீதமான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் 569 நோயாளர்களும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1238 நோயாளர்களும், அம்பாறை கல்முனை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 1241 நோயாளிகள் அடங்கலாக 3048 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். வடமாகாணத்தில் வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் 993 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். யாழ் மாவட்டத்தில் அதிகமாக 724 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். ஜூலை மாதம் இந்த மாதத்தின் முதல் 7 நாட்களிலே 65 நோயாளர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே டெங்கு நோயுடன் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு சடுதியான அதிகரிப்பாகும். இந்த டெங்கு நோயை பரப்புகின்ற நுளம்புகளின் செறிவு அதிகமாக காணப்படுகின்றது. எனவே இந்த சூழ்நிலையிலே கொழும்பு அல்லது மேல் மாகாணத்திலிருந்து அல்லது ஏனைய மாகாணங்களிலிருந்து வருகின்றவர்கள் மூலம் இங்கே டெங்கு மிக தீவிரமாக பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே கடந்த ஒரு வாரத்திலே இந்த சடுதியான அதிகரிப்பை நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் உடனடியாக இந்த டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை யாழ்ப்பாண மாவட்டத்திலே தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவையிலே சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். யாழ்ப்பாண மாவட்டத்திலே எதிர்வரும் இந்த ஜூலை மாதம் 13, 14, 15 எதிர்வரும் திங்கள், செவ்வாய், புதன்கிழமைகளில் 3 நாட்களையும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே விசேட நுளம்பு கட்டுப்பாட்டு தினங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றன. டெங்கு நுளம்புகளை அளிக்கின்ற சுத்திகரிப்பு பணி இடம்பெற வேண்டும்.